எதுக்குமா இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு தனியா நடந்து வர்ற? சொல்லிருந்தா ஆட்டோ புக் பண்ணிருப்பேன்ல. பக்கத்துல இருக்க கடை தான் நடந்து போனேன்டி. ஆமா, நீ என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அதுவா 12க்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் நார்மல் டைம்லயே கிளம்பி வந்துட்டேன். சரி, காலையில மாப்பிள்ளை வீட்ல பேச சொல்லிட்டு கிளம்புனனே, பேசுனியா? மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் பேசலடி, உங்க மாமா கிட்ட தான் பேசினேன். மாமா என்ன திட்டுறாரு. அவர் எதுக்கு உன்னை திட்டினாரு? நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே? என்னத்த சொல்ற? உன்கிட்ட கேட்டு தானே எல்லாமே முடிவு பண்ணோம். இப்படி திடுதிப்புன்னு போய் நீ இப்படி ஒரு கண்டிஷன் போடுறேன்னு சொன்னா மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துப்பாங்களா? நாளைக்கு உன்னை வேலைக்கே போவேன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவேன். இதுக்கு தாண்டி நான் பயந்தேன். நீ இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டியே உன்கிட்ட கேட்டு தான் எல்லாம் முடிவு பண்ணது. அம்மா, நீ எல்லாமே என்கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ண. ஆனா எனக்கு இப்ப கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உனக்கு இப்ப கல்யாணம் என்ன? கல்யாணம் நடந்துருச்சா என்ன? இல்லல்ல. கல்யாணம்னா உனக்கு விளையாட்டு விஷயமா இருக்கு சத்யா. நாளைக்கு உங்க மாமா வர சொல்றேன், அவர்கிட்ட நீ எல்லாம் பேசிக்க. அட போம்மா, உனக்கு ஒரு வேலையே இல்ல. நான் முன்னாடி போறேன், நீ நடந்தே வா. இவள என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.